ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடி சினிமா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட டே 1 என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். விடிய விடிய உங்களுக்காக 5 மணி நேரம் ப்ரோக்ராம், சும்மாலாம் இல்லைங்க, 5 மணி நேரம் உட்காந்து, ஏன்னா நம்ம செய்கிற வேலைக்கு நேர்மையாகிறதுக்காக நான் உட்காந்து 5 மணி நேரமாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை, மகுடி சினிமா சேனலை. லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டிடுங்க. ஏன்னா டெய்லி நம்ம வீடியோ போட போகிறோம். பிக் பாஸ் 8ஓட சீசன் அப்டேட்ஸை போட போகிறோம். ஸோ லைக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வீடியோஸை வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேராக வீடியோவுக்கு போயிடுவோம். ஸ்டார்ட் பண்ண உடனே என்னடா அறிவு சிங்கர் அறிவு ரேப்பர் இருக்காங்களா, அவங்களும் பிக் பாஸ் கண்டெஸ்டனா அப்படின்னு பார்த்தா, பிக் பாஸ் தீம் என்தம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. பாட்டு ஓகே, நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியோட இன்ட்ரோடக்ஷன். பட்டுன்னு பார்த்தா மனுஷன் க்ளீனாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வராரு. இந்த அவங்களோட நம்மளாக இப்போ ஒப்பனிங்லாம் செய்வாங்களா, அந்த மாதிரிலாம் வராரு. வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே வீட்டுக்குள்ளே போடுறாரு. வீட்டுக்குள்ளே போனோடனே வீடு இந்த விஷு படத்துலலாம், ஒரு பழைய விஷு படத்தில் வீட்டு நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோடு இருக்குது. அதை அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க, சேதுபதி சார் ஹைலைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்னும் அவங்களுக்கும் புரியல. ஒரு பக்கம் பெட்ரூம் டபுள் பெட்ரூம், ட்ரிப்பிள் பெட்ரூம்லாம் இருக்குது. இன்னொன்று பக்கம் பெட்ரூம் எல்லாம் சிங்கிள் பெட்ரூமாக இருக்குது. கிச்சன் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. பார்க்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் சில பிக் பாஸ், ஹிந்தி பிக் பாஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்னாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னென்னா இதில் யூஸ்வலாக ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஆனால் தண்ணி இருக்காது. இந்த வாட்டி ஸ்விம்மிங் பூலே இல்லை. சரி, ஓகே, யார் கண்டெஸ்டன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா, சடார்னு ஃபேட்மேன் வராங்க. ஃபேட்மேன் ரவீந்திரனு. இவர் வராரு, அப்புறம் யார் ரிவ்யூ பண்ணுவாங்க? சரி அப்படின்னு சொல்லிட்டு வரோம். விஜய் சேதுபதியும் அவரும் ஷாக் ஆகிட்டார். ஆக்சுவலி விஜய் சேதுபதி சாரே ஷாக் ஆகிட்டார். ஷாக் ஆகிட்டு, சார் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. இந்த ஃபேட்மேன் சார் அவங்க அவர் பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது தெரியுங்களா. ரிவ்யூவில் பிக் பாஸ் 7 சீசன் பார்த்துச்சு, 7+1 சொல்லலாம். ஏன்னா அல்டிமேட்டும் அதில் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இத்தனை சீசன் பிக் பாஸ்லேயும் அவர் பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது. அவர் பேசினாலே வைரல் தான், ஒரு மாதிரியா கான்ட்ரவர்சி ஆயிரும். இந்த மாதிரி அவங்க ரிவ்யூலாம் எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டு தான் வரும். ஸோ அவரே பிக் பாஸ்க்கு வராங்க. என்னன்னா சரி, விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, எதுக்கு சார் வந்தீங்க அப்படின்னு. அவர் ஒரு மாதிரியா விஜய் சேதுபதி சாரையே சுத்த ட்ரை பண்ணாங்க. என்னன்னாங்க, இப்போ விஜய் சேதுபதி இருக்காரு. என்னன்னா நம்மளுக்கு ஒரே மண்டையில் கமல் சார் பின்னால் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு. கமல் சார் அப்படியே பின்னால் வந்துக்கிட்டே இருக்காரு. என்னமோ எப்படி ஃபீல் ஆகுனுச்சுன்னா, கமல் சார் எங்க மனசு ஒரு பக்கம் ஓரமாக, கமல் சார் எங்க, இவர் விஜய் சேதுபதி சார் ஏதோ ஒரு கெஸ்டாவோ இல்லை ஒரு மூவி ப்ரொமோஷனுக்குலாம் வருவாங்க தெரியுங்களா, ஆர்டிஸ்ட், அந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு செக்ஸர் அடிச்சாரு பாருங்க, ரவீந்திரன் சாரை காலி பண்ணாரு. எப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் சுத்தாதீங்க, என்கிட்ட வந்தேன், இதெல்லாம் மழுப்பாதீங்க, நேராக புசாசிஃப் டு த பாயிண்ட்னா நேராக சொல்லுங்கன்னு ஒரு அடிச்சாருங்க. அந்த கடி ஸ்டார்னு அதாவது முறையா தெளிவாயிட்டேன் நான். பட்டுன்னு தெளிவாயிட்டு இது வேற லெவலில் இருக்க போதே அப்படின்னு அப்படியே சீட்டு ஓகே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் உட்காந்துட்டேன். நான் ஓகே, வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு அறியாமலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்ல. அந்த எக்ஸ்பெக்டேஷனை அந்த ஒரு கடியில் கடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேட்மேனுக்கு நீங்கள் பார்ப்பீங்க, வெறுத்துருச்சு, மனுஷனுக்கு வெறுத்துட்டு உள்ளே போனாங்க. ஆனால் நம்ம ஃபேட்மேனை நம்ம ரிவ்யூ மட்டுமே பண்ணுறாரு அப்படின்னு நம்ம குறைச்சி எடை போடவே முடியாது. நம்ம உடலை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. அதை நம்ம யாருமே குறைச்சடல் போட முடியாது. அவர் ஒரு பிரில்லியனான ஒரு ஆள். இஸ் அ ப்ரொடியூசர், நிறைய ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா அவங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். அவர் ஒரு பயங்கரமான மூலக்காரர். அவங்க ரிவ்யூவே அவங்க அவ்வளோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக
இந்த இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி இதை ப்ளே பண்ணுறாங்க, இதை எப்படி அதை வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி பாய்க்கிறாங்க, இந்த மாதிரி தான் பாய்க்கிறாங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து யூகிப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து கில்லாடி. என்னன்னா நம்ம விஜய் சேதுபதி சாரே வந்து சொல்லுவாங்க, என்ன சார் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கீங்களாமே அப்படின்னு ஒரு நக்கல் நையண்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போடுறாங்க. அவங்க தான் உள்ளே பூந்தாங்க. உள்ளே போந்தோன்னே மீன் அந்த வாசலில் போனோன்னா அந்த அவுட்டோவில் மட்டும் தான் இருந்துச்சு. வீட்டு கதவை திறக்கலை, சாத்தி வச்சுருந்தாங்க. அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்களே அவங்கள நையாண்டி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன நாற்காலிலாம் என்னை உட்கார வச்சிங்கன்னா வந்து நாற்காலி வந்துச்சுன்னா வந்து என்னோட பேமெண்ட்லேருந்து கட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஒரு சோஃபாவில் செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து 2வது கண்டஸ்டன்ட் யாருன்னு அப்படின்னு பார்த்தோமா, சஞ்சனா. இந்த மகாராஜா படத்தில் வந்து ஒரு சின்ன பொண்ணு கொட்டையை நடிச்சிருக்குமே, அந்த பொண்ணு தான் வந்து வருது. அவங்களுக்கு வந்து 21 வயசா. நம்ம பார்க்குறோம் அந்த படத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் சின்ன பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்னது ஜூனியரு, குட்டி பிள்ளை அப்படின்னு. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னுக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தான் சொல்லி சொல்லி சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பிள்ளை இப்போ என்ன போடுங்க பாருங்கள். சரி, யாரை சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நாட் இந்த இதில் வந்து பிக் பாஸ் இதில் வந்து நான் வந்து கேமில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, என் பாயிண்ட் ஆஃப் த வியூ, என்னோட என்ன சொல்லுவாங்க, என் மனசில் என்ன தோணுது அப்படின்னு மட்டும்தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேனே தவிர, நான் யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. யார் ஃபேனு யாருமே இதுலேயும் இது பண்ணாமல் இருக்கணும். ஜெனுவினாக ஒரு பார்வையாளராக என்ன பார்த்து உங்கள்கிட்ட ரிவ்யூன்னு சொல்கிறதோட என்னோட பார்வை எப்படி இருக்குது, இந்த சீசன் பார்வை எப்படி இருக்குது, என்னென்ன நடக்குது, அதை தான் நான் உங்களை அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. நான் யாருக்கும் ஃபேவராக பேச போகிறதில்ல. யாரையும் வந்து இதாக நம்ம என்ன தோணுதோ அதான். என்னன்னா ரவீந்திரன் சார் மேலே என்னன்னா வந்து ஒரு இது இருக்குது. அதாவது மண்ணையா நீ என்னென்னலாம் பண்ணியிருப்ப, எத்தனை கண்டஸ்டன்ட் நீ வந்து ஓட விட்டுருப்ப, உன்னை வந்து தெரில, அநேகமாக வந்து செய்வாங்கன்னு எனக்கு தோணுது. சரி பார்ப்போம். 2வது சஞ்சனா. ஓகே, அவங்க வந்தாங்க. விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னார்னா, நீ போய் நல்லபடியாக பேரை கெடுக்காமல் விளாண்டுட்டு வந்தீங்கன்னா நான் உன்னை ஒரு மாதிரியா பாராட்டுவேன், அந்த மாதிரி ஒரு மாதிரியா சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது யார் இந்த கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தா தர்ஷா குப்தா. அவங்க வந்து இறங்குறாங்க. தர்ஷா குப்தா அவங்களுக்கு தெரியும். நம்ம கோவிட் டைமில் வந்து லாக்டவுன் டைமில் வந்து அவங்க பயங்கரமாகவே வந்து இன்ஸ்டாவில் இது மாதிரி இதெல்லாம் ஃபேமஸ் ஆகினாங்க. அவரும் வந்து விஜய் சேதுபதி ஜாலியாக கேட்டார், உங்களுக்கு வந்து 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆமே அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு. நீங்களும் ஏறக்குறைய ஒரு மாதிரி செலிபிரிட்டி தான் அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு மாதிரி நையண்டியா நக்கலா, அதாவது நீ எப்படி ஃபாலோவர்ஸ்லாம் எடுத்தேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரியே ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆள் உண்மையிலே நையண்டிங்க. சரியான நக்கல் பிடிச்சாலே விஜய் சேதுபதி சார், சரியான நக்கல் பிடிச்சாலே ஒன்று மட்டும் தெரியுதுங்க, மனுஷன் இந்த சீசனை வச்சு செய்ய போகிறாங்கன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. பார்க்காதவங்க நீங்கள் போயிட்டு ஃபுல்லு இதையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 மணி நேரம் பார்த்துட்டு வந்தேன். வச்சு செய்ய போகிறாங்க. அடுத்தது வந்து அடுத்த கண்டஸ்டன்ஸ் வந்து 4வது கண்டஸ்டன்ஸ் வந்து நம்ம ரம்யா. பார்த்துருக்கீங்களா பிக் பாஸ் 2ல் வந்து ஒரு பாடகி. அவங்க என்ன பாடினாங்களோன்னு ஞாபகம் இல்லை. முடி இப்படி கட்டையாக வெட்டியிருப்பாங்க, ஸ்டைலோவாக இருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சத்யா அப்படின்னு ஒருத்தர் வந்து அவங்க வந்தாங்க, கண்டஸ்டன்ட் வந்தாங்க. நல்லா பார்க்குறதுக்கு மாதிரியா வந்து சூரிய வந்து இன்னும் ஒரு மாதிரியா 6 பேக் இன்னும் 8 பேக்ஸ்லாம் வச்சு நிறையா டிங்கரிங்லாம் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கெட்டல் பார்க்க லைட்டாக விக்ரம் பிரபு மாதிரியும் இருக்காங்க. அவங்களும் வந்தாங்க. அப்போ அவங்க ஃபேமிலிலாம் இருந்துச்சு. ஒரு குட்டி பையன் இருந்தான். மேபி அந்த பையன் பிறகு இன்னும் ஒரு சீசன் 20 எல்லாம் அவன் பையனும் வந்து பிக் பாஸ்க்கு வந்துடுவான் போல இருக்கு. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, ஓகே பார்ப்போம். இவர் கொஞ்சம் ப்ரொமிசிங்கான ஒரு கண்டஸ்டன்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து 5வது கண்டஸ்டன்ட் உள்ள போடுறாங்க. டீபக். ரொம்ப பேருக்கு தெரியும், ஒரு பழைய முகம். அந்த இதில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து டீபக் ஒன்று வந்து ஒரு சொல்கிறாங்க, நானும் வந்து முந்தி என்னமோ ஒரு ஷோவில், எனக்கு ஞாபகம் இல்லை என்ன ஷோ, ஜோடி நம்பர் 1 என்னமோ ஒரு ஷோவில் வந்து நானும் வந்து அந்த ஷோவுக்கு வந்து ஆங்கராக ட்ரை பண்ணேன், கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி
ரொம்ப வெளிப்படையாக வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க பேசுறது வந்து ரொம்ப என்னன்னா ரொம்ப கனெக்ட் ஆகுதுங்க. அப்போ ஏன்னா இப்ப நான் ஒரு 4-5 கொலண்டேஷன் வரும்போதெல்லாம் வந்து ஓகே கமல் சாரோட வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே கமல் சார், ஓகே உங்களோட இதில் முடிஞ்சிருச்சு. எஸ் நீங்கள் தான் வந்து அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்க. இது அவங்க எப்படி புதுமையாக பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப அந்த ஃபீலிங் வரல. அதாவது அவங்கள அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் அப்படியே இறங்கிடுச்சு. அப்படியே அவங்க வந்து ஷோவை வந்து விஜயஸ் வந்து அப்படியே ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இன்னும் நான் அனுப்பி விடும்போது ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு 8 போட்ட ஒரு ட்ராஃபி மாதிரி கல்லில் செஞ்ச ட்ராஃபி ஒன்று கொடுத்துட்டு, நீ போயிட்டு நல்லா விளாண்டு 105 106 நாள் சென்று நீ திருப்பி வந்தீங்கன்னா நான் உனக்கு ஒரிஜினல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஞாபகம் இருக்குங்களா? கமல் செலவு பூ கொடுத்து அனுப்புவாங்க, அப்புறம் பாசி கொடுத்து அனுப்புவாங்க, இந்த மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்காங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு டிஸ்க் என்னமோ கொடுத்துருந்தாங்க பிறகு அதை உடைக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து ஒரு மாதிரியா ஒரு ட்ராஃபி மாதிரி இருக்குது, கல்லில் செஞ்ச ட்ராஃபி மாதிரி இருக்குது. அதை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா ஆர்ஜே ஆனந்தி. இவங்க வந்துங்க கோமாளி படத்தில் வந்து யோகி பாபுவுக்கு வந்து ஒய்ஃபாக நடிப்பாங்க. ஞாபகம் இருக்குங்களா? கோமாளி படம் நம்ம ஜெயம் ரவி நடிச்சாங்களா, அந்த கோமாளி படத்தில் வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்துங்க ரொம்ப வந்து அவங்களும் ஒரு யூடியூபர், நிறைய சேனலுக்கெலாம் வந்து என்கர் பண்ணியிருக்காங்க, படமும் நடிச்சிருக்காங்க. என்னன்னா வந்து இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப படித்த ஆள். ஸோ அப்போ அதில் வந்து விஜயேசன் என்ன பண்ணாங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு நக்கல் நையாண்டி பண்ணி ரொம்ப அது எப்படின்னா வந்துங்க இவர் வந்து யூஸ்வலாக யோசிக்காத மாதிரி நான் ஏற்கனவே வந்து சேனலில் வந்து ஒரு பிக் பாஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இவங்க யோசிக்கிற ஆங்கிள், விஜய் சேதுபதி சார் யோசிக்கிற ஆங்கிள் வந்து டோட்டலாக வந்து கொன்ட்ராஸ்டாக இருக்குது. ஆனால் அந்த கொன்ட்ராஸ்ட் வந்து அக்செப்டபுளாக ரொம்ப ஏழ்மையாக இருக்குது. புரிஞ்சுக்க ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, தேர் இஸ் நோபடி நோ பெர்மனன்ட் வின்னர்ஸ், தேர் இஸ் நோ பெர்மனன்ட் லூசர்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு நடுத்தரமான ஒரு ஆள் ரொம்பவே அழகாக வந்து கொண்டு போயிருக்காருங்க. ஸோ ஆர்ஜி ஆனந்தியை வந்து லைட்டாக கலாய்ச்சி விட்டு ரொம்ப படிச்சிருக்கா, அதை மனசில் வச்சுக்காம நீ போயிட்டு கேம் ஆடிட்டு வா அப்படின்னு அவங்கள அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கண்டஸ்டன்ட்னு பார்த்தா சுனிதா அப்படின்னு இந்த குக்கு வித் கோமாளியில் சீரியஸாங்க. நான் குக்கு வித் கோமாளி வந்து பார்க்க மாட்டேன், ரொம்ப தெரியாது, அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. அவங்க வந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு இவங்க ஒரு ப்ராமிசிங்கான கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு. நல்லாவே இருக்கு. அவங்களுக்கு தெரியாத ஒரு கொஞ்சம் தெரிஞ்ச தமிழ்ல வந்து பேசுறது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. விஜய் சொன்னாரு, அவரும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரசிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் அது கியூட்டா இருக்காங்க அப்படின்னு. என்னன்னா சுனிதாவோட சிஸ்டரும் நல்லா இருந்தாங்க. சரி பார்ப்போம், இன்னும் ஒரு சீசன் சென்று அவங்களும் வராங்களான்னு. ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த ஃபேமிலி வீக் வரும்ல, நம்ம பார்க்க தானே போகிறோம். கண்டிப்பாக அவங்க வருவாங்க, அவங்களோட கொஞ்சம் கண்டென்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்ப்போம். இவர் வந்து இவங்க கானா பாட்டு பாடுறவங்க ஜெஃப்ரி அவங்க பேர். அவங்களோட கதையை கொஞ்சம் கேட்டவுடனே லைட்டாக கொஞ்சம் விஜய் சேதுபதி சார் ஃபீல் ஆகினாங்க. ஆனால் என்னங்க இவர் வந்து அந்த ஒரு இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு சொல்கிற மாதிரி வந்து பூமராக இல்லாமல் வந்து ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கரெக்டான இந்த பார்லே வந்து அழகாக காட்டுறாங்க. ரொம்ப அப்படியே கண் கலங்கி அதுக்குன்னு நீங்கள் வந்து பழைய சீசன்லாம் நினச்சிடுறீங்க, அது அவரோட ஸ்டைலு. அது மாதிரி இல்லாமல் ரொம்பவே கரெக்டாக இந்த டெம்போலையே மெயின்டைன் பண்ணுறாப்புல விஜய் சேதுபதி சார். சரி, அந்த பையன் வந்து அவங்களும் போய் ஜெயிக்கணும், விளையாடணும்னு அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். ஏன்னா அவங்க புது முகம்னு நினைக்கிறேன், நான் பார்த்ததில்ல அவங்கள. கானா சிங்கர் ஜெஃப்ரி. ஓகே, அவருக்கும் ஒரு விஷ் பண்ணி அனுப்பி விடுவோம். அடுத்ததுங்க சீசன் 3ல வந்து சேரன் சார் இருக்கு, டைரக்டர் சேரன் சார் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. கரெக்டாக வந்து இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணுற டீம் அழகாக போயிட்டு ஆக்டர் ரஞ்சித்தை தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ரஞ்சித்தே உங்களுக்கு தெரியும், பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு படம் விஜய் சேதுபதி சார் பார்க்க சொன்னாங்க. இந்த பேர் தான் வந்து எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. ஒரு பேரை திருப்பி அந்த கிளிப் எடுத்து பார்க்கணும். என்னமோ அந்த படம் நல்ல படம், ரஞ்சித் சாரோட நல்ல படம் அது அப்படின்னு பாராட்டினாங்க. என்னன்னா அந்த கேப்பில் ஒரு நக்கல் நையாண்டி பண்ணாங்க. ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸு வந்திருந்தாங்க.
எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி அப்படின்னு எடுக்கும்போது அப்போன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா? எங்கள் ஊர்லேயும் தான் எல்லா ஊர்லேயும் தான் எல்லா வீட்லேயும் தான் வந்து வீட்டில் வரவங்களா நல்லா இருக்கீங்களா வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போனா எந்த வீட்லயாச்சும் வந்தோடனே போங்கண்ணா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அழகாவே ஒரு போடு போட்டாங்க. ஏன்னா வந்துங்க இவங்க வந்து விஜய் எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா இந்த ரேசிசம் இந்த காஸ்ட்டு இந்த மாதிரி எந்த இந்த பிரிவினை இல்லாம வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பேசுறதுல. ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ கொஞ்சம் ஹாஷா தான் இருந்துச்சு. ஹாஷா ஒரு போடு போட்டாங்க. ஒரு போடு போட்டு அதை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க விஜய் சார். ஸோ எப்படின்னா எல்லாம் ஈக்குவல் இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாமே வந்து ஒன்று தான். இவங்க இது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு போடு போட்டு விட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க வீட்டை காமிக்கும் போதே சொன்னாங்க, இதுல வந்து நீ எவ்வளோ பெரிய யாரு வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பேர் ஆளாக இருக்கலாம், வீட்டுக்குள்ள வந்துட்டா வந்து எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயங்க, இப்போ நம்ம வந்து எத்தனை கண்டஸ்டன்ட் பற்றி பேசியாச்சு? 9 கண்டஸ்டன்ட் சொல்லிட்டேன். ஓகே, 10வது கண்டஸ்டன்ட்க்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இந்த வீட்டில் வந்து இந்த வீடு பார்த்துருக்கீங்களா? நார்மலாக கேஷுவலாக வந்து நம்ம இருக்கிற வீடு இந்த மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ ஒரு ஹால் வந்து இப்போ ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குன்னா ஒயிட் கலர் இருக்கும். இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 பெயிண்ட் இருக்கும். ஒரு 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 2-3 கலரில் வச்சு தான் வந்து ஒரு ஒரு ரூம்பையே இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருப்போம். நம்ம பெட்ரூமாக இருந்தாலும் சரி, கிச்சனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பெல்கனியாக இருந்தாலும் சரி, அப்படி தான் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் இந்த பிக் பாஸ் வீடுலாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த கலர்லாம் வந்து அந்த லைட்டிங்கு அதை பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் அந்த கலர் ஒரு ஒரு கலரும் மிக்ஸ் ஆகும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு டயர்ட் ஆகுங்களாம். சைக்காலஜிக்கல் படி நம்ம டயர்டாகும், நம்மளுக்கு பசிக்கும், நம்மளுக்கு கிரேவிங் உண்டாகும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகும். இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கலாக வந்து அந்த ஏற்ற மாதிரி தான் அந்த கலருங்கள் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து கண்டஸ்டன்ஸை ஒரு அக்வேரியமில் போட்டு எல்லா மீனிங்களும் போட்டு அடிச்சுக்கிறது தானே இந்த கேமோட ஸ்ட்ரென்த், இந்த கேமோட ஷோவே. ஸோ வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் இன்டெரக்டாக வந்து அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஒரு மாதிரியே பண்ணுறது தானே இந்த கேமு. ஸோ அந்த கலர்ஸ்லாம் வந்து அதுக்கு தான் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து 10வது கண்டஸ்டன்ஸ் போவோம். இவங்க வந்து பவித்ரா. பவித்ரா வந்து இவங்க மூஞ்சி வந்து பவித்ரா 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 வாங்க. இப்போ பேர்லாம் வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து ஞாபகப்படுத்திக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். இவங்க ஏற்கனவே வந்து விஜய் டிவியில் விஜய் டிவி ப்ரோடாக்காக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, இவங்க சீரியலில் நடித்தவங்க. இவங்க வந்தோடனே தங்கமே உன்னதான் அப்படின்னு பாட்டு பாடிட்டே வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெட் ஷாட் கொடுத்து விஜய் சார் வந்து அதே பிடிச்சி இதே மாதிரி இப்போ போய் விளையாடு அப்படின்னு பிடிச்சி ரொம்ப ரொம்ப அப்படி இப்படி பேசாமல் பிடிச்சி அனுப்பி விட்டு இப்போ அனுப்பி விட்டாரு. போகும்போது வேற அவங்க போட்டிருக்கிற ஹீல்ஸையும் வந்து ஒரு மாதிரியா கலாய்ச்சி விட்டாரு. அவங்க உளுந்துருவாங்களேன்னு பயமா இருக்கு அப்படின்னு சேர்த்து கலாய்ச்சி விட்டாரு. இன்னொன்று விஷயம், நான் இப்படி திரும்பும் போதெல்லாம் கைத்தட்டு வரேன் தெரியுங்களா? ஏற்கனவே பார்த்த சீசன்லலாம் அதெல்லாம் வந்து இந்த வாட்டி எடுபடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போனவுடனே வந்து 2வது கண்டஸ்ட்லேயுமோ வந்து பட்டுன்னு கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. பட்டுன்னு விஜய் சார் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் சும்மா இருக்கடா, நீங்களே இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் கைத்தட்டி அனுப்பி விட்டு இந்த மாதிரி தான்டா உசுப்பேத்தி எல்லாத்தையும் ரணகணம் பண்ணி அநியாயம் பண்ணி விட்டுறீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகளை இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி கலாய்ச்சி விட்டாரு. ஸோ அதுவும் இருந்தாலும் வேற ஒரு பவுண்டரிஸ்லாம் அடிச்சு வேற மாதிரியா சமூகம் பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியுது. சரி, அடுத்த கண்டஸ்டன்ட் 16வது கண்டஸ்டன்ட். அவங்க பேர் வந்து விடைக்க கூடாதுங்க. சரி சும்மா விடைக்கல, சும்மா லைட்டாக தான் விடைச்சிருக்கேன். லைட்டாக நான் விடைக்க கூடாது, தப்பு தான். சௌந்தர்யா அவங்க பேர். அவங்க வாய்ஸே வந்து ஒரு மாதிரியா வந்து பூந்தவுடனே வீட்டுக்குள்ளே பூந்தவுடனே வந்து யாரோ கேட்பாங்க, உங்களுக்குன்னா கோல்டா அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு வாய்ஸே இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வேற யாரும் இல்லைங்க, விஷால் தெரியுங்களா? பிக் பாஸ் இதுக்கு முன்னுக்குள்ள பிக் பாஸில் இந்த விஷால் அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க இப்போ எல்லாம் விஷாலை வந்து நல்லா டெம்போ பண்ணி செட் பண்ணி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்படி இப்படி இப்படின்னு. ஸோ பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் ஒரு மாதிரியான கண்டென்ட் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸில் ஒன்று இருக்குங்க. இத்தனை பிக் பாஸ் பார்த்துருக்கேன், ஒரு ஃபியூ ஹிந்தி பிக் பாஸ் பார்த்துருக்கேன். யார் யாரெல்லாம் நம்ம வந்து இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகும் கடைசியா. யார் யாரெல்லாம் வந்து நான் ஒரு காலத்துல பிக் பாஸ் 2ல வந்து பிக் பாஸ் 1 பார்த்த இம்பேக்ட்ல முடிச்சுட்டு ஓவியா ஆமிக்கு அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் டக்குன்னு யாஷிகா வராங்கன்னு சொன்ன யாஷிகா ஆமியை தொடங்கடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா வந்து போகிற போக்கில் வந்து யாஷிகாவா அம்மா தாயே அப்படின்னு அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதாவது நம்ம வந்து வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நான் வந்து பிக் பாஸ் ஷோவில் வந்து அப்பியரன்ஸ் டசன் ஒன்றுமே கிடையாது, அப்பியரன்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து எல்லாமே வந்து அவங்களோட கேரக்டர் தான். பட் என்னன்னா இப்போ கேம் எப்படி ஆயிடுச்சுன்னா கேரக்டர் தாண்டி கேமை எப்படி விளாடுறாங்க அப்படின்னு போயிடுச்சு. பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, கேமை எப்படி விளாடுறாங்கன்னு பார்த்தாலும், ஏன்னா இது வந்து 24/7 தெரியுங்களா, கேரக்டரும் கண்டிப்பாக வந்து அதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த கேரக்டர் இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படி இருக்கும்ன்றது அது நம்ம சும்மா சொல்ல முடியாதுங்க. அதாவது இல்லை கேம் ஆடினேன் நான் சும்மா எப்படிங்க 24 hours அதுவும் வந்து 24/7 வந்து அப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? எப்படியும் கண்டிப்பாக அந்த ஒரிஜினல் இது வந்து அப்படியே வெளியாகிட்டு அப்படியே வரும், அது கண்டிப்பாக வரும். ஸோ அதை நான் அக்செப்ட் போகிறதில்ல. இது வந்து வெறும் கேம், அவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஏன்னா விஜய் சாரும் சொல்லிட்டாரு, இது பாரு நீங்கள் வந்து போயிட்டு இது எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ நீ போயிட்டு அங்கே வந்து நல்ல பேர் வாங்க போறியா இல்லை ஒரிஜினலாக இருக்க போறியா அப்படின்னு ஒரு நல்ல பேர் வாங்க போறேன்னா புராணி கணக்கு நடிக்க போற, ஒரிஜினலாக போறதா தான் இப்போ நீ ஒரிஜினலாக இருப்ப அப்படின்னு இது கொடுத்து அனுப்பிட்டாரு. சரி பாப்பா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம், சௌந்தர்யாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அடுத்தது வராக தமிழ்நாடே ஒரு காலத்துல இந்த ஆளை எப்படியாச்சும் செய்யணும்டா அப்படின்னு, அதாவது கேரக்டரா சொல்றேன். இந்த பாக்கி இது பாரதி கண்ணம்மா நாடகத்துல வந்து ஹஸ்பண்டா வருவாங்களே அந்த டாக்டரு, சொந்த புள்ளியே அவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன அருண் பிரசாத் தான். இவங்களும் வந்து நம்ம அர்ச்சனா ஃபேன்ஸ்லாம் கோச்சுக்க கூடாது. பிக் பாஸ் போன சீசனோட வின்னர் அர்ச்சனாவோட ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அருண் பிரகாஷ், அவங்களும் வாழ்த்து சொல்லி நம்ம அனுப்பிடுவோம். இந்த ஆளும் என்னமோ உள்ள சம்பவம் பண்ணணும்னு எனக்கு ஃபீல் பண்ணுது. சரி, அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லி உள்ள அனுப்பிடுவோம். அடுத்த கண்டஸ்டன்ட் 13வது கண்டஸ்டன்ட் இங்க அவங்க தர்ஷிகா. இவங்க வந்துங்க உள்ள பூந்த உடனே இவங்க வந்து சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். சன் டிவியில் அந்த மாதிரி இதெல்லாம் நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ தெரியல, எனக்கு புதுமுகமாக தான் இருக்கு. இவங்க கிட்டையும் வந்து உள்ள பூந்த உடனே வந்து எப்படி அதுக்கு முன்னுக்கு ஒரு சம்பவம் இருக்கு, நான் சொல்லிட்டு சொல்றேன். இப்போ அது ஒரு கண்டென்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க. என்ன பண்ணிருக்காங்க அது பிக் பாஸ் இந்த வாட்டி நடுவில் கோடு போட்டாங்க சொன்னல, இந்த விசு வீட்டில் மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டாங்கன்னு. ஒரு பக்கம் வந்து பாய்ஸு, ஒரு பக்கம் வந்து கேர்ள்ஸு, அதாவது மேன் வர்சஸ் உமன் அப்படின்னு இந்த வாட்டி ஒரு கான்செப்டை திறந்து விட்டாரு. எப்படின்னா ரூமை வந்து எந்த பெட்ரூம் வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு காயை அடிச்சு விட்டாரு. இப்போ என்னன்னா இப்போ ஒரு 4 கண்டஸ்டன்ட்ஸு, அதாவது 4 மேல் கண்டஸ்டன்ட் ஃபீமேல் மொத்தமாக 8 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கும் போதே வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இதான் அப்படின்னு. ஸோ அப்போ இவங்க வந்தோடனே வந்து எப்படி வந்து அந்த மாதிரி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க எகெயின்ஸ்டாக வந்து கொஞ்சம் குரல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து விஜய் சேதுபதி சாரோட இது வந்துருச்சு. அடுத்த கண்டஸ்டன்ட்ஸ் தரிசிக்காக அப்புறம் 14வது கண்டஸ்டன்ட்ஸ் விஜய் விஷால். உங்களுக்கு தெரியும், இவங்க பாக்கியலட்சுமி சீரீஸில் நடிச்சிருக்காங்க. இவங்களும் வந்து ஓகே போகும்போது ஒரு முத்தம் கெட்டு போனாங்க. 5வது முத்தம் முடிஞ்சு 6வது முத்தம் இருக்கு. முத்தத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க விஜய் சேதுபதி சார் கொடுக்குற முத்தத்தை. அவங்களும் வந்து விஜய் சேதுபதி சார் லுக்ஸ் லைக் சரி நீ என்னடா பண்ண போற, ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணுறியான்னு சொன்ன மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி கேட்குறேன்னு சொல்லி முத்தத்தை கொடுத்து இந்த ஒரு ட்ராஃபியை கொடுத்து அனுப்பி விட்டாரு. அடுத்த கண்டஸ்டன்ஸ் 15வது கண்டஸ்டன்ஸ் அன்ஷிதா அக்பர் ஷா. நம்ம அன்ஷிக்தான்னு ஞாபகம் வச்சுக்குவோம், ஏன்னா ட்விட்டர் லைக்ஸ்லாம் வந்து அன்ஷிக்தான்னு தான் ட்ரெண்ட் பண்ணுவாங்க.
இவங்க வந்து சிட்டி 2ல வந்து நெகட்டிவ் ரோல்லாம் பண்ணி லைஃப்ல நான் நம்பர் 2வா இருந்த இவங்க இல்லை, லைஃப் நம்பர் 2 இவங்க அது பேசல. இவங்க வந்து அது வந்து அவங்க அந்த அந்த டாபிக் ஆரம்பிச்சவங்க வந்து தரிசிக்கா லைஃப்ல நம்பர் 2வாவே இருந்து நான் நம்பர் 1 ஆக போறேன் அப்படின்னு சொன்ன அவங்க. இவங்க வந்து என்னன்னா, நான் வந்து ரொம்ப ஹேட்டர்ஸை சம்பாதிச்சுட்டேன், ஸோ இப்போ நான் வந்து அன்பை சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விஜய் சார் கேட்குறாங்க, அப்போ இங்கே வந்து திருப்பி இதுலேயும் வந்து நீங்கள் ஹெட்டை சம்பாதிச்சுன்னா எப்படி அப்படி கேட்குறாங்க. ஏதாச்சும் ஒரே ஒரு அன்பு கிடைக்காதா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அன்பு? ஏற்கனவே உள்ள வர ரூம்பெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சீசனில் லவ் கண்டென்ட் இருக்காது போல இருக்க. இருந்தாலும் நம்ம பய பிள்ளைங்க தான் வந்து நடுவுலலாம் வேலியாக போட்டிருக்காங்க. இப்போ தான் கிராஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணுவாங்க. சரி பார்ப்போம் எப்படி லவ் கண்டென்ட் இல்லாமல் இருக்கும். சரி ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ஸ் 16வது கண்டஸ்டன்ஸ் அர்ணவ். வாயா பையா அர்ணவ். இவங்க வந்தோடனே இந்த வீடியோவில் பார்க்க தெரியுங்களா, இந்த வீடியோ காட்டுவாங்களா அவங்கள பற்றி, அதுலேயே வந்து இந்த ஆள் வந்து ஏடா கூடமாக பேசி மாட்டிக்க போகுதுன்னு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் இருந்துச்சு. வச்சு செஞ்சாருங்க. சேதுபதி சார் வச்சு செஞ்சாரு. நான் கண்டஸ்டன்ஸ் இல்லை, நீ கண்டஸ்டன்ஸ் இல்லை, நான் தான் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு திரும்பி அந்த பக்கம் நின்றுக்கிட்டு கேள்வி கேட்குது, கேள்வி கேளுன்னு சொல்லி அந்த பீஸும் வந்து இவங்க கலாச்சி செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாம அது பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து போகும்போது சொன்னாங்க, உன் வாயினால தான் நீ வந்து நாசமா போவ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா இந்த அர்ணவ் இவரும் வந்து கன்ஃபார்மா கண்டிப்பா ஒரு சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. டிவி சேனல், விஜய் டிவி சேனல்ல இவங்களை சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. இவங்கெல்லாம் கண்டென்ட்டை கொடுக்க போறாங்க. கன்ஃபார்மா இவங்களால பிரச்சனைகள் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, நம்மளுக்கும் வேலை இருக்கு. சரி அடுத்தது என்னடா 16ஓட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா 17ஆள ஒரு ஆளை இறக்கி விட்டாங்க. இவரு வந்துங்க, நான் அவங்க பேர் எனக்கு தெரியாது, யூடியூப்லாம் நிறையா பார்த்துருக்கேன், நிறைய இது ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்றாங்க, இந்த பையன் நல்லா பண்றாப்புல அப்படின்ட்டு பார்த்தோமா. அவங்க பேர் வந்து முத்துக்குமரன் ஜெகதீசன் வந்தாருங்க. விஜய் சாரே வந்து மெஸ்மரைசிங் ஆகி ஒரு மாதிரியா ஒரு குட் வைப்போட ஒரு பேச விட்டாரு, நல்லா பேசினாரு, அழகான தமிழ். எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் தமிழுக்காக வந்தேன்னா, ஆனால் அந்த ட்ராமா இல்லை, அந்த ஒரு கிரிஞ்சா இந்த ஒரு மாதிரியா கட்டுப்பா இருக்குமே அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அவங்களும் வந்து முத்துக்குமரன் அழகா பாரில் வந்து அழகா தமிழ் அழகா பேசிட்டு, அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப அழகா பேசி அவங்களும் விஜய் சார் அவங்கள கூப்பிட்டு ஒரு அவங்க அம்மாவை பேச சொன்னாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு, ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா நம்மளை வந்து அவங்க பேச்சு மூலிமா வந்து நிறையா ஃபேன்ஸை சம்பாதிப்பாக நினைக்கிறேன். முத்துக்குமரன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது கடைசியா ஒரு ஆளை இறக்கி விட்டாங்க, ஜாக்லின் அக்கா. ஞாபகம் இருக்கா? நம்ம நயன்தாராவோட தங்கச்சி, நயன்தாரோட ஒரிஜினல் தங்கச்சி இல்லை, அந்த என்ன படம் அது, கோலமாவு கோகிலால வந்து நயன்தாராவோட தங்கச்சியா இருப்பாங்களே ஜாக்லின். இந்த விஜய் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்களே, கலக்க போகுது யார், இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அந்த அவங்க தான் ஜாக்லின்னு 3 வருஷம் சென்று திருப்பி வராங்களாம். சரி வருவாங்க அப்படின்னு பார்த்தா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன் வந்து ஹோஸ்ட் வேலையை வந்து அக்காவே செஞ்சுட்டு போயிட்டாங்க, ஜாக்லின் அக்கா. அப்புறம் விஜய் சார் வந்து பிடிச்சி அனுப்பி விட்டாங்க. என்னென்னா அக்கான்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது, முத்துக்குமரன் வந்து அக்கான்னு கூப்பிட்டோன்னே, தம்பின்னு சொல்ல முத்துவரிக்கு வந்து என்னை என்ன வேணாலும் கூப்பிடு, ஆனால் அக்கான்னு மட்டும் கூப்பிடாத அப்படின்னு. இவங்க வயசு இந்த மாதிரி கூட அப்படின்னு நினச்சி செஞ்சாங்களா, இல்லை ஏற்கனவே பிக் பாஸ் 5 ஞாபகம் இருக்குங்களா, அக்கா நிரூப்பு நம்ம அக்கா பிரியங்கா, அந்த இது வரக்கூடாது அப்படின்னு, பிரியங்காவோட இது இந்த வரக்கூடாது, டச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா தெரில. அதுக்கப்புறம் எல்லாம் உள்ளே பூந்துட்டோன்னே இந்த கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா வந்து போன அன்னைக்கே வந்து நம்ம ஜாக்லின் அக்கா வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த ஜாக்லினும் அவங்க பேர் தர்ஷிகா, அவங்க 2 பேரும் மட்டும் தான் அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. இந்த மாதிரி ரூம் எப்படி எங்களை கேட்காம நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. சரி சொல்லிட்டாரு, சரி 2 பேர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இருந்தாலும் நான் ஜாக்லின் அக்கா வந்து இல்லை, நான் எப்படி அப்படின்னா நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு இங்கே பிக் பாஸ் கேமரா எங்கே, நான் பிக் பாஸ்கிட்ட பேசுகிறேன், வந்த அன்னைக்கே வாக்கா, ஏற்கனவே நாங்கள் 5 மணி நேரம் ப்ரோக்ராமை பார்த்துட்டு டயர்டாக இருக்கும், அந்த அன்னைக்கே கொண்டென்ட்டை கொடுக்குறீங்களா, சரி இந்த மாதிரி கொண்டென்ட் கொடுக்குறீங்க, ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் 3ல் பிக் பாஸ் 7ல் இந்த மாதிரிலாம் வந்து முதன்னைக்கே கண்டென்ட் கொடுத்தவங்க தான் வந்து நிறைய நல்லா சீசனே நல்லா போணுச்சு. சரி, இந்த டிஆர்பின்னு சொல்கிறோமே, இந்த டிஆர்பின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தேடி வச்சுருக்கேன். அது பேர் டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்க, அதான் அது பேர் தான் டிஆர்பி. இது எது மூலிமா வரோம்னா, டிஆர்பி வந்து நம்ம மக்கள் அதை டிஆர்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது வந்து டிவிஆர், டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸ், அது மூலிமா தான் வந்து அந்த டிஆர்பி வருமா. அதை டெலிவிஷனுக்கு வந்து ஒரு ரேட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குமா, ஏன்னா அவங்க வந்து விளம்பரத்தை ஆடை விற்கணும், அதில் அவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் இருக்குமா. இப்போ இந்த ப்ரோக்ராம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் இருக்குமா. அந்த 10 பாயிண்ட்ஸில் வந்து எத்தனை இந்த டிஆர்பி போகுது, அதுதான் அந்த டிஆர்பியோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு போகுது. இதோட பேர் பாயிண்ட்ஸ் 10 தான். ஆனால் கமல் சார் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு, 11.61. அதாவது டிஆர்பிக்கு அவங்க வச்சிருந்த 10 பாயிண்டோட கூட டிஆர்பி அடிச்சு வச்சு போன சீசன் தான் வந்து இந்த சீசன். யோசிப்பீங்க சீசன் 3 நினைப்பீங்க, கிடையாது, சீசன் 4. நம்ம ஆரியும் பாலாஜியும் நடந்த ஒரு வாரோட ஒரு எபிசோட் இருக்க ஒரு சீசன் இருக்குல்ல, அந்த சீசன்ல தான் வந்து 11.61, அதாவது டிஆர்பி ரேட்டோட கூட, அதாவது ஓடாத நாட்டில், தமிழே இல்லாத ஒரு நாடு அப்படி, அதாவது என்ன சொல்றதுன்னா விஜய் டெலிவிஷன் இல்லாத ஒரு நாடு, இப்போ ஜப்பான்லேயோ இது ஒரு ஆப்பிரிக்காலேயோ ஏதோ ஆன்லைன்ல மூலிமா வந்து இந்த இதை பார்த்து இது அந்த பிக் ஷோவை பார்த்து ஃபேமஸ் ஆகின ஒரு சீசன் தான் வந்து பிக் பாஸ் சீசன் 4. கடைசியாக பிக் பாஸ் சீசன் 7 வந்து 9.96 டிஆர்பி ரேட்டிங். ஆக குறைவே வந்துங்க 8.0. அது எதுன்னு தெரியல, மேபி பிக் பாஸ் 5 இருக்கலாம், இல்லைன்னா பிக் பாஸ் 2 இருக்கலாம், தெரியல. ஆக குறைவானது பிக் பாஸ் அது 8.0 அதோட பிக் பாஸ் டிஆர்பி ரேட்டிங்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸோட ரேட்டிங் 4.56 டிஆர்பி. 7 கடைசியாக அவங்க விட்டுட்டு கமல் சார் விட்டுட்டு போன டிஆர்பி வந்து 9.96. ஆக ஹையஸ்ட் வந்து 11.61. ஹோப் விஜேஎஸ் சார் டிஆர்பியை வந்து கொளுத்த போறான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க, வச்சு செய்ய போறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பவுண்ட்ரிஸ் கிடையாது, விஜய் சாருக்கு பவுண்ட்ரி கிடையாது. ஏன்னா பார்த்தோமா நம்ம 2 ஹீரோஸ் வந்து பிக் பாஸ் செஞ்சுட்டாங்க, அதாவது கமல் சாரும் சிம்பு சாரும் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அவங்க வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஓகேங்களா. நெகட்டிவ் ஃபாஷ் கமல் சார் பொலிட்டிஷியனும் கூட ஒரு நெகட்டிவ் ஷேடு போயிடக்கூடாது அப்படின்னு, நான் ஹீரோவை பாருங்க, அந்த ஒரு பாசிட்டிவ் அந்த ஒரு ஹீரோவோட இது இருக்கணுன்றதுக்காகவே வந்து அவங்க வந்து அந்த ஒரு டெம்போவில் விளையாடுவாங்க, அந்த டெம்போலயே இருப்பாங்க. இந்த ஆனால் அதாவது அன்னைக்கே இவங்கெல்லாம் நான் செய்ய போறேன்டா, சுட்ட போறேன்டா, உங்களை நான் தும்சம் பண்ண போறேன்டா அப்படின்னு அவர் வந்து, ஏன்னா வந்து இவரு தான் எல்லாத்துலேயும் புந்து கலக்குவாங்க, நம்மளால தான் எல்லாத்தையும் புந்து கலக்குவாங்கல்ல, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, வில்லனு, ஹீரோ எல்லாத்தையும் பண்ற ஒரு ஆளு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பவுண்டரிஸ் இல்லை, அவர் எப்படி வேணாலும் அந்த கிரவுண்டில் ஆடலாம் அப்படின்னு அவர் சொல்லாம செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. நாளைக்குள்ள ரிவ்யூவில் சந்திப்போம், பாய்.